மோடியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு பேர் இருக்கு, விஸ்வகுரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உலகத்தின் தலைவர். இப்போ உலகத்தின் தலைவர் சர்க்கரை என்று ஒரு பேப்பரில் எழுதுனா அது இனிக்காது. விஸ்வகுருங்கிற அடைமொழியால் இந்தியாவை எப்படி காப்பாற்ற போறாரு அப்படிங்கிற ஒரு ஆசிட் டெஸ்ட், ஒரு அமில சோதனை அவருக்கு முன்னால் இருக்கு. என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய இளைய பங்காளியாக, அது வர்த்தகமாக இருந்தாலும், அரசியலாக இருந்தாலும், இராணுவ கேந்திர கூட்டு நடவடிக்கையாக இருந்தாலும், எப்போவுமே நாங்கள் அமெரிக்காவோட நிற்கிறோம் என்று சொல்லுகிற மோடிக்கு ஒரு பெரிய நெருக்கடி உருவாகியிருக்கு. இந்த அமெரிக்கா விதித்திருக்கிற வரி விதிப்பு கொள்கையிலிருந்து இந்தியாவை, இந்திய மக்களை, இந்திய ஏற்றுமதியை பாதுகாக்க போகிறாரா, அல்லது தன்னுடைய நண்பர்களுடைய நலனுக்காக இந்தியாவுடைய எதிர்காலத்தை பலியிட போகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதாவது வழக்கமாக ஆலமரத்தினுடைய நிழல்ல சொம்பு வச்சுட்டு ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டு அபராதம் போட்டுட்டு இருக்கிற மாதிரி உலகத்தினுடைய ஒரு பஞ்சாயத்து, கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஆள் மாதிரி இன்னைக்கு ட்ரம்ப் மாறி இருக்காரு. உலகத்தினுடைய எல்லா நாடுகளும் ட்ரம்ப்பை, அமெரிக்க ஏகாதிபத்தியை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் மோடி இணைவாரா, அல்ல இந்திய வாக்களித்து இந்திய மக்களுடைய எதிர்காலத்தோடு விளையாடுவாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கணும். இது இந்திய மக்களின் மீது அமெரிக்கா தொடுத்திருக்கிற பொருளாதார யுத்தம். இந்த யுத்தத்திலிருந்து இந்த தேசத்தையும் மக்களையும் பாதுகாப்பது அரசினுடைய கடமை. பொறுத்திருந்து பார்ப்போம்.